வாழ்வின் பக்குவம். இறைவனுடனான நமது உறவுமுறை, அந்த உறவில் செயலாற்றுதல், வாழ்வின் குறிக்கோளான இறையன்பை அடைதல் ஆகிய 3 விஷயங்கள் குறித்தே வேத சாஸ்திரங்கள் அனைத்தும் போதிக்கின்றன. இறைவனுடனான நமது உறவுமுறையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவுமுறை முக்தி பெற்ற நிலையில் வெளிப்படுத்தப்படுகிறது. அனைத்து உயிர்வாழிகளும் இறைவனுடன் குறிப்பிட்ட வகையில் உறவு கொண்டுள்ளனர். ஆனால் நாம் அதனை தற்போது மறந்துள்ளோம். கிருஷ்ண உணர்வில் அல்லது பக்தி தொண்டில் அந்த உறவு முறை வெளிப்படுத்தப்படும்போது நாம் வாழ்வின் பக்குவ நிலையை அடைந்துவிட்டோம் என்பதை அறியலாம். கிருஷ்ண உணர்வு மிகப்பெரிய விஞ்ஞானமாகும். இது மனவெழுச்சியோ அனுமானமோ ஏமாற்று வேலையோ அல்ல. இது விஞ்ஞானபூர்வமானது. பகவத்கீதை, வேத நூல்கள், பிரம்ம சம்ஹிதை முதலியவற்றில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் சைதன்ய மகாபிரபு, இராமானுஜாசாரியர், மத்வாசாரியர், நாரதர், அசிதர், வியாசர் முதலிய அதிகாரிகளால் இது ஏற்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ண. நாம மகிமை 06. 01. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மகாத்மியம் 6. குறிப்பிட்ட வேள்விகளை செய்வதற்கு நாம் தயாரான நிலையில் இல்லையென்றால் நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நிறுத்தப்படும். பிரம்ம தேவன் மனித சமுதாயத்தை படைக்கும் போது வேள்விகளையும் சேர்த்து படைத்தார் என்று பகவத்கீதை உறுதிப்படுத்தப்படுகிறது. யக்னா என்றால் முழுமுதற் கடவுள் பகவான் விஷ்ணு என்று பொருள். வேள்வி என்றால் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக தொண்டு செய்வது என்று பொருள். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் வேள்விகளை செய்வதற்கு தகுதி வாய்ந்த அந்தணர்கள் இப்பொழுது கிடைப்பதில்லை. இதனால் தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் யக்ஞை சங்கீர்த்தன பிராயை சங்கீர்த்தன யக்னம் செய்வதால் யக்ன புருஷரான பகவான் சைத்தன்யரை மகிழ்வித்தால் வேதங்கள் கூறும் பெரிய வேள்விகளால் செய்யும் எல்லா பலனையும் ஒருவன் பெறுவான். பிறிது மன்னரும் மற்றவரும் இந்த பூமண்டலத்தில் தங்குவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வேள்விகளையும் செய்து பெற்றனர். இப்பொழுது சங்கீர்த்தன யக்னத்தை அகில உலக கிருஷ்ண இயக்கத்தால் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. மக்கள் வேள்விகளின் பலனை பெறுவதற்காக இந்த இயக்கத்தின் செயல்களில் பங்கு பெற வேண்டும். பின்னர் பற்றாக்குறை இராது. சங்கீர்த்தன யக்னம் செய்யப்பட்டால் அனைத்து விதமான இடர்பாடுகளும் தொழில் நிறுவனங்களில் உள்ள துன்பங்கள் கூட நீங்கும். ஆகையால் இந்த முறையானது வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் சமூகம், அரசியல், தொழில், வணிகம் போன்ற எல்லாவற்றிலும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். பின்னர் எல்லா சுமூகமாகவும் அமைதியாகவும் நடக்கும். ஸ்ரீமத் பாகவதம் 4. 19. 7. சாதாரண வழக்கையில் இடைவிடாது உழைத்தால் நாம் சோர்வு அடைவதுண்டு. ஆனால் பக்தியோக முறையிலோ கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதிலோ 24 மணி நேரமும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட முடியும். சோர்வும் வந்தடையாது. வெற்று பேச்சுக்களை பேசுவோமாயின் வெகுவிரையில் களைப்படைகின்றோம். ஆன்மீகத் துறையிலோ களைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆன்மீக வாழ்க்கை நிலை குறைகளின் கல்பிடமே இல்லாதது. இவ்வுலகில் நாமெல்லோருமே நம்முடைய சுய திருப்திக்காகவே உழைக்கின்றோம். நமது உழைப்பின் ஊதியத்தையும் சுய ஆனந்தத்திற்காகவே செலவிடுகின்றோம். உண்மையான யோகியின் விஷயம் அப்படியல்ல. கிருஷ்ணரை தவிர அவனுக்கு வேறேதும் ஆசையில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரோ அவ்வித நினைப்பிலேயே பிரசன்னமாகி நிற்கின்றார். யோகத்தின் பூரணத்துவம். அத்தியாயம் 2. எனவே ஒரு முறை ஜபிக்கவும். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. 108 முறை ஜபிக்கவும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜபிப்போம், ஆனந்தமடைவோம். எளிமையான கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வை அறிந்த ஒருவன் அடுத்த பிறவி என்ன? கடவுள் யார்? ஆத்மா என்றால் என்ன? கடவுளுடன் ஆத்மாவிற்கு என்ன தொடர்பு? போன்றவற்றை மிகச் சுலபமாக கூறுவான். அவனது அறிவு பக்குவமானதாகும். ஏனென்றால் அந்த அறிவு பூரண அறிவான ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகிறது. இதுவே கிருஷ்ண உணர்வு முறை. இது மிகவும் சுலபமானது. ஒருவர் இதை ஏற்று தனது வாழ்க்கையை பக்குவமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு படிப்பறிவு கிடையாது, என்னால் புத்தகங்களை படிக்க முடியாது என்று ஒருவர் கூறலாம். இருக்கட்டுமே. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரித்து அவர் தனது வாழ்க்கையை பக்குவமானதாக ஆக்கிக் கொள்ளலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணர் நமக்கு நாக்கையும் காதுகளையும் கொடுத்துள்ளார். இதன் மூலம் கிருஷ்ணரை அறிந்து கொள்ள முடியுமா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். கிருஷ்ணரை பற்றி உச்சரிப்பதால் நாக்கை அடக்க நாம் கற்கிறோம். நாக்கு அடங்கியவுடன் இதர புலன்கள் அனைத்தும் கட்டுப்படுகின்றன. அனைத்து புலன்களிலும் நாக்கை அடக்குவதே மிகவும் கடினமானதாகும். இருப்பினும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதாலும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை உண்பதாலும் அதனை அடக்க முடியும். துரதிர்ஷ்டவசமாக உலகிலுள்ள ஒவ்வொருவரும் புலன்களின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். நல்லதோர் அதிகார சக்தியை ஏற்க மனிதன் மறுக்கிறான். ஆனால் அவனது புலன்கள் எங்கெங்கெல்லாம் அவனை இழுத்துச் செல்கிறதோ அதை குருட்டுத்தனமாக பின்பற்றுகிறான். இதைவிட மேலும் ஒரு பரிதாப நிலை ஏது? சுதந்திரம் என்று நாம் தவறாக உரிமை கொண்டாடுவது முட்டாள்தனம்.
நாம் அனைவரும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம். ஆனால் நாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று பெருமையாக கூறுகிறோம். இதுவே மாயை. கிருஷ்ணரின் அதிகாரம் அல்லது புலன்களின் அதிகாரம். இதனை தேர்ந்தெடுக்க நமக்கு பூரண சுதந்திரம் உள்ளது. சிறந்த இறுதியான அதிகாரி கிருஷ்ணரே. அவர் நமது நிரந்தர நன்மையை விரும்புகிறார். ஏதேனும் ஓர் அதிகாரியை நாம் ஏற்க வேண்டும் என்னும் பட்சத்தில் ஏன் கிருஷ்ணரை ஏற்கக்கூடாது? பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கிருஷ்ணரின் பெருமைகளை கேட்டு ஹரே கிருஷ்ண என்று அவரின் பெயரை உச்சரித்து நமது வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வோமாக. வழங்கியவர் தெய்வ திரு ச. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர்.